ரோட்டு கடை காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண காளானை போட்டு நல்லா தண்ணியில் அலசிக்கலாம். இப்போது 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அலசி வச்சுருக்கிற தண்ணியே போதும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிறத சின்ன சின்ன வடை மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொரிக்க விட்டுடலாம். பொரிச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆறுனதும் கையிலேயே லைட்டாக பிச்சு வச்சிடலாம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நான் இப்போ 2 தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே கலந்துடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் கலந்து விட்டுறலாம். தக்காளி இந்த பதம் வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே சேர்த்துனதும் கிரேவி கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காளானை உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததும் 3 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி வெங்காயம் போட்டு இறக்குனா சூப்பரான காளான் ரெடி.